தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளில் முதலாவதாக பள்ளி மாணவர்களுக்கு பாஸ் வழங்கப்படாத நிலையில் பள்ளி சீருடையுடன் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் இருப்பிடத்திலிருந்து பள்ளி வரையிலும் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து 2026-2027 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் கட்டணமின்றி பயணிப்பதற்கான பஸ் பாஸ் அவர்களது பள்ளிகளையே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பஸ் பாஸ் வழங்குவதற்கான கால அளவினை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்கள் எந்தவித சிரமமின்றி இருப்பிடத்திலிருந்து பள்ளிக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு தொழில்நுட்ப கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளி துவங்கும் முடியும் நேரம் வரை பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணித்திட போக்குவரத்து கழக அலுவலர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 1,26,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. வரும் கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கடந்த 7ஆம் தேதி முதல் இணையதளம் மூலம் பெறப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களின் நலன் கருதி தற்போது இதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். அதன்படி www.tngasa.in இணையதளம் வாயிலாக ஜூன் முதல் தேதியிலிருந்து மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை தொடர்பான சந்தேகங்களுக்கு கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காவல்துறையின் புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து பணிமூப்பு அடிப்படையில் டிஜிபிகளான சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய 3 பேரில் ஒருவர் புதிய டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் இந்த பட்டியலிலேயே இல்லாத வெங்கட்ரமணை சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்தது. இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்தபோது சந்தீப் ராய் ரத்தோரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமித்தது. தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய டிஜிபி தொடர்பாக டெல்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது. இதில் டிஜிபிகளான ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒப்புதல் அளித்தது. இந்த பட்டியலில் மகேஷ்குமார் அகர்வாலை புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளது. புதிய டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1994 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி 22 வயதில் ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றார். தேனி எஸ்பி, தூத்துக்குடி எஸ்பி, 2001 சென்னை பூக்கடை துணை ஆணையர், சென்னை போக்குவரத்து காவல் தெற்கு துணை ஆணையர் என பொறுப்பு வகித்த அவர் பின்னர் பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் சிபிஐ எஸ்பியாக பணியாற்றியுள்ளார். ஐஜியாக பணி உயர்வு பெற்று மீண்டும் தமிழ்நாடு திரும்பிய அவர் சிபிசிஐடி ஐஜியாக பதவி வகித்தார். தொடர்ந்து மதுரை மாநகர காவல் ஆணையர், சென்னை மாநகர கூடுதல் ஆணையர், சென்னை மாநகர காவல் ஆணையராக பதவியாற்றினார். சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தையும் பொது சேவையில் சிறந்து விளங்கியதற்காக முதல்வர் பதக்கத்தையும் வென்ற இவர் சிபிஐ, சிபிசிஐடி உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளிலும் திறம்பட செயலாற்றியவர். சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் சுமார் 5.5 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் இவர் தலைமையிலான சிபிசிஐடி தான் கொள்ளையர்களை கைது செய்தது. மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு, சென்னை பெண் பொறியாளர் உமா மகேஸ்வரி கொலை போன்ற வழக்குகளில் திறம்பட செயலாற்றினார். தற்போது மத்திய அரசு பணியில் எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வருகிறார். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ள உத்தரவில் கள்ளக்குறிச்சி ஆட்சியராக பத்மஜா, ராணிப்பேட்டை ஆட்சியராக பிரியா, நாமக்கல் ஆட்சியராக மதுபாலன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஆட்சியராக ஆனந்த் மோகனும், வேலூர் மாவட்ட ஆட்சியராக லீலா அலெக்ஸும், தஞ்சை ஆட்சியராக ரேவதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு ஆட்சியராக வீரப்பன், மதுரை ஆட்சியராக ஆகாஷ், நாகை ஆட்சியராக பிரவீன்குமார், தேனி ஆட்சியராக வைத்தியநாதன், தருமபுரி ஆட்சியராக சரவணன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுபோல் கன்னியாகுமரி ஆட்சியராக பிரதாப், திருச்சி ஆட்சியராக பிரதீக் தயாள், திருவண்ணாமலை ஆட்சியராக வந்தனா கர்க் உள்ளிட்டோரை நியமித்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார்.
தமிழக மதுவிலக்கு கலால் ஆணையர், இந்து அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் நிதித்துறை செலவினங்கள் செயலாளராக லலிதாவும், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை ஆணையராக அமுதவள்ளியும், கல்லூரி கல்வி ஆணையராக பொன்னையாவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுவிலக்கு மற்றும் கலால் ஆணையராக பூஜா குல்கர்னி, இந்து அறநிலைத்துறை ஆணையராக வினய், தமிழ்நாடு கனிமவள நிறுவன மேலாண் இயக்குநராக சரவணவேல்ராஜ், தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் நிறுவன தலைவராக மங்கத்ராம் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு பாடநூல் நிறுவன மேலாண் இயக்குநராக சஜீவனா, தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக மேலாண் இயக்குநராக PN ஸ்ரீதர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. அதேபோன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், தருமபுரி, மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாக வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெயில் வாட்டி வரும் நிலையில் 13 இடங்களில் நேற்று சதமடித்தது. அதிகபட்சமாக திருச்சியில் 104 ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், மதுரை மாநகரம் ஆகிய இடங்களில் 103 ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை விமான நிலையம், பாளையங்கோட்டை, சென்னை மீனம்பாக்கம் ஆகிய இடங்களில் 102 ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவானது. திருத்தணியில் 101 ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டிய நிலையில் ஈரோடு, கரூர், பரமத்தி, நாகப்பட்டினம், பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர், சென்னை நுங்கம்பாக்கம் ஆகிய இடங்களிலும் வெயில் சதமடித்தது. இந்நிலையில் வரும் நாட்களில் வடமேற்கு மாவட்டங்களில் வெயில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை மைய இயக்குநர் துரை நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். பொதுவாக நார்த் வெஸ்ட் தமிழ்நாடு, இந்த வெள்ளூர், திருத்தணி, திருப்பத்தூர் இந்த இடங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 2 to 3 டிகிரி அதிகமாக உணரப்படும். நடப்பாண்டு சென்னையில் இயல்பை விட அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாகவும் துரை தெரிவித்தார். ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் துரை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை எவ்வளவு பதிவாகும் என்ற விவரங்களை கூறினார். இந்த ரெயின்ஃபால் அந்த கேரளாவில் வந்து ஒரு சில இடங்களில் இங்கே நாங்கள் ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அந்த ஸ்டேஷனில் வந்து ரெயின்ஃபால் குறிப்பிட்ட அளவு ரிப்போர்ட் பண்ணால் நாங்கள் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆன்செட் பண்ணுவோம். பட் அந்த கண்டிஷன் வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஆன்செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் வந்து 94% ஆஃப் தமிழ்நாடுன்னா ஆக்சுவலாக சதர்ன் பெனின்சுலர் இந்தியா. ஸோ அதில் தமிழ்நாடும் வரும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இது தெலுங்கானா, இந்த 4 சவுத் பெனின்சுலர். இந்த இதில் வந்து 94% ஆஃப் நார்மல்லேருந்து 94% வரும். ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர், அடுத்த 3 மாதங்களுக்கு ராமநாதபுரம் முதல் சென்னை வரை கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என்று கூறினார். ஜூன் முதல் 2 வாரம் எப்படியுமே வந்து தென்மேற்கு பருவமழையில் ஓரளவுக்கு கொஞ்சம் வலு இருக்கிறதா வானிலை படிவுகள் காட்டுது. அதனால் அடுத்த வாரம் நமக்கு வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் குறையக்கூடும் சென்னை போன்ற பகுதிகளில். இன்னொரு 4-5 நாட்கள் எப்படியும் 39-40 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும். சப்சிக்வெண்ட்லி, அதாவது அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையில் தொய்வு நிலை இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் நம்ம வெப்பத்தை எதிர்பார்க்கலாம். பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படுகிற மழை அவ்வப்போது வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் குறைச்சிடும். தென்மேற்கு பருவமழை குறைகின்ற பட்சத்தில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விரைவு தரிசனத்திற்கு அனுமதிக்க பணம் வசூலித்த விவகாரத்தில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முகக்கவசம் அணிந்து ஆய்வு நடத்திய அமைச்சர் ரமேஷை அடையாளம் தெரியாமல் எக்ஸ்பிரஸ் தரிசனத்திற்கு 4000 ரூபாய் வசூலித்த அர்ச்சகர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை வேளையில் டி-ஷர்ட் அணிந்து சாதாரண பக்தர் போல அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு நடத்தினார். அப்போது சண்முக விலாச மண்டபம் வழியாக விரைந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டுமென அர்ச்சகர் ஐயப்பனிடம் கேட்டுள்ளார். முகக்கவசம் அணிந்திருந்த அமைச்சர் ரமேஷை அடையாளம் தெரியாத அர்ச்சகர் ஐயப்பன் அமைச்சர் மற்றும் அவரது உதவியாளர் என இருவருக்கு 4000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். கையில் தன்னிடம் பணம் இல்லை என அமைச்சர் தெரிவித்த நிலையில்
கூகுள் பே மூலம் அர்ச்சகர் ஐயப்பன் 4000 ரூபாய் வசூலித்துள்ளார். அதேபோல முடி காணிக்கைக்கு பக்தர்களிடம் இலவசத்துக்கு பதிலாக தலைக்கு தலா 100 ரூபாய் வீதம் பணம் பெறப்படுவதும் அமைச்சரின் ஆய்வில் அம்பலமானது. இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பி ஏதோ ஒரு சாரார் மேலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை இணையதளத்தில் சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் அமைச்சரிடமே லஞ்சம் பெற்ற அர்ச்சகர் ஐயப்பன் மறு உத்தரவு வரும் வரை கோயிலுக்குள் பூஜை செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது கூட்டாளிகளான காவலாளிகள் 2 பணியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல முடியிறக்கும் பணியாளர்கள் 2 தொழில் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்தாலே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் விளையாட்டு விடுதிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 495 இடங்களுக்கான விடுதிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேர்வுப் போட்டிகள் அந்தந்த மாவட்ட விளையாட்டரங்குகளில் நடைபெற்றன. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலான ஆணையை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இருக்கக்கூடாது என்பதே முதலமைச்சரின் முதல் நோக்கம் என்றார். தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் கல்ச்சர் இனிமேட்டு நம்மளுடைய யூத்துக்கு இருக்கவே கூடாது. முதலமைச்சருடைய முதல் விஷயம் இதுதான். மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். மித்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம். அப்ப இந்த தமிழ்நாட்டில் முதல்ல ட்ரக்ஸையும் மது குடிக்கிறதுக்கான விஷயத்தையும் குறைச்சிட்டாலே பெண்கள் பாதுகாப்பு உருவாயிடும். விவசாயத்தை விட கடினமான துறை விளையாட்டு என குறிப்பிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்கள் மீது ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக பதிலளித்தார். அப்போது இந்த விவகாரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமாரின் அரசியல் நிலைப்பாடு கடும் கண்டனத்திற்குரியது என்றார். மேகதாது அணை கட்டுவதற்கு முதலமைச்சர் விஜய் எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டார் எனவும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். இல்லை, எதுனாலும் சட்டப்பூர்வமாக தான் அவங்க செய்ய முடியும். ஆல்ரெடி இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைமில் அவங்க போயிட்டு பூமி பூஜையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை செய்து தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக டி.கே. சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். 2 மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. தன்னை நம்பி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த மயிலம் தொகுதி மக்களுக்கு தனது கடமையை முழுமையாக செய்வேன் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். மயிலம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வாகன ஊர்வலம் சென்றபோது தனது சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு செய்வதாக உறுதியளித்தார். என்னை நம்பி என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னுடைய கடமையை முழுமையாக நான் உங்களுக்கு செய்வேன். உங்களுக்காக என்றென்றும் நான் உழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தனது குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும் என்றார். உங்களுக்காக இந்த விஜயபாஸ்கருடைய குரல், இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியுடைய குரல், இந்த மக்களுடைய எண்ணம் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்பதை நான் அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். நைட்டு சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ஆனா ஒரு தலைமையை சந்திக்க வேற கட்சிக்கு எதுவும் மாறதுக்கு எதுவும் முடியாது. நான் கிளியரா சொல்லிட்டேன், மை கான்ஸ்டிட்யூன்சி இஸ் மை பிரையாரிட்டி. ஓகே, அதிமுகல இருக்கிறேன், நான் அதுலதான் இருப்பேன்னு உறுதியா சொல்ல மாட்டீங்களே. சூலூர் மாணவி வழக்கு விசாரணை சரியான பாதையில் செல்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. கோவை சிறுமி வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிடக் கோரி பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசின் சார்பில் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் ஆஜராகி விளக்கமளித்தார்.
இந்த வழக்கை திறம்பட நடத்த அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞராக சங்கரன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மரபணு சோதனை முடிவுகளுக்காக காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் சர்ச்சைக்குரிய வீடியோக்களை நீக்க அமெரிக்காவின் இன்ஸ்டாகிராம் நிறுவனத்திடம் கோரப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் காவல்துறையினர் வழக்கை எவ்வாறு விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என தெரிவித்தனர். விசாரணை சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த மனு தொடர்பாக விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை கோடம்பாக்கத்தில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் சிக்கிய தலைமை காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டார். கடந்த 27ஆம் தேதி சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டில் 16 வயது சிறுவன் தங்கியிருந்தார். அன்று இரவு சிறுவனின் உறவினர் தனது நண்பரான வேலப்பன் என்பவரை வீட்டுக்கு அழைத்து வந்து ஒன்றாக மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கிருந்த சிறுவனின் வாயில் வலுக்கட்டாயமாக மதுவை ஊற்றிய வேலப்பன் அவரிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த சிறுவன் கூச்சலிட்டதோடு அருகில் இருந்த டிவி ரிமோட்டை எடுத்து வேலப்பனின் தலையில் ஓங்கி அடித்துவிட்டு தப்பியோடியுள்ளார். பின்னர் அசோக் நகர் காவல் நிலையத்திற்கு நடந்தே சென்று தனக்கு நடந்த சம்பவத்தை கூறி சிறுவன் கதறி அழுதுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வேலப்பன் வடபழனி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருவது தெரியவந்தது. இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள வேலப்பனை பணியில் இருந்து நீக்கி சென்னை மாநகர ஆணையர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். கவின் ஆணவ கொலை வழக்கில் 10 மாதங்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தாய் அழுது கொண்டே செல்லும் காட்சிகளே இவை. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் கடந்த ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக கவின் காதலித்ததாக கூறப்படும் பெண்ணின் சகோதரன் சுர்ஜித்தை பாளையங்கோட்டை காவலர்கள் கைது செய்தனர். மேலும் இந்த கொலைக்கு துணையாக இருந்த சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டார். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி காவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து சுர்ஜித்தின் உறவினர் ஜெயபாலா என்பவர் கைதானார். இந்த வழக்கில் 6 மாதங்களுக்கு முன்பு நெல்லை மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 2வதாக குற்றம் சாட்டப்பட்டவராக சுர்ஜித்தின் தாயும் எஸ்ஐயுமான கிருஷ்ணகுமாரியின் பெயர் இடம்பெற்றது. இந்நிலையில் அவரை சிபிசிஐடி காவலர்கள் கைது செய்தனர். நெல்லை மாவட்ட 2வது கூடுதல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை வரும் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி ஹேமா உத்தரவிட்டதை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். கொடைக்கானலில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. கொடைக்கானல் பிரைன் பூங்கா வளாகத்தில் கோடை விழாவின் முக்கிய அம்சமாக 25வது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 15 வகைகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றன. குணாதிசயங்கள், கீழ்ப்படிதல், சுகாதாரம் உள்ளிட்டவையின் அடிப்படையில் இந்த நாய்களுக்கு 5 சுற்றுகளாக போட்டிகள் நடைபெற்றன. அதில் வளையம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட சாகசங்களை செய்து அசத்திய டாபர்மேன் வகையைச் சேர்ந்த 5 வயதான பாபு என்ற நாய் ஒட்டுமொத்த பிரிவில் முதல் பரிசை தட்டிச் சென்றது. இது 50-60க்கு மேலே டாக்ஸ் இங்கே கூட்டு வந்தாங்க. அதில் ஓவரால் சாம்பியனாக நாங்கள் அடிச்சிருக்கோம் 3வது வருஷமா. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷம் நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக நடந்துச்சு. அதில் என்னுடைய செல்ல பிராணி ஜெல்டா ஜெர்மன் ஷெப்பர்டு வகையை சேர்ந்த நாய் முதல் பரிசை வென்றதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மற்ற பிரிவுகளிலும் முதல் 3 பரிசுகளை வென்றவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கர்நாடகாவில் புதிய முதலமைச்சர் இன்று தேர்வு செய்யப்படுகிறார். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின் பேரில் வியாழக்கிழமையன்று சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் இடைக்கால முதலமைச்சராக அவர் தொடர்கிறார். இந்நிலையில் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம்
பெங்களூருவில் உள்ள விதான் சௌதாவின் மாநாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு சட்டமன்ற கட்சித் தலைவர் என்ற முறையில் சித்தராமையா தலைமை தாங்குகிறார். இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். புதிய முதலமைச்சரை முறைப்படி ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். புதிய முதலமைச்சருடன் பதவியேற்கும் புதிய அமைச்சர்கள் யார் யாருக்கு எந்தெந்த முக்கிய துறைகள் ஒதுக்குவது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக DK சிவகுமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். டெட் தேர்வில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசத்தை 3 ஆண்டுகளாக நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற முந்தைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. தமிழக அரசு உள்ளிட்டோர் தாக்கல் செய்த 45 மறுசீராய்வு மனுக்கள் நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று முந்தைய உத்தரவில் சில நடைமுறை மாற்றங்களை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்தியுள்ளது. ஆசிரியர்கள் அனைவரும் வரும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அதற்கு மேல் ஆசிரியர்களுக்கு எந்த கால நீட்டிப்பும் வழங்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்ற முந்தைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்ச்சி அவசியம் என்பதை மீண்டும் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. நீட் தேர்வு விவகாரத்தை பிரதமரே நேரடியாக கண்காணித்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடந்தது. அப்போது உயர்நிலை அளவில் குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கும் போது எப்படி இவ்வளவு பெரிய தவறு நடந்தது என்று நீதிபதி J. நரசிம்மா கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோன்ற தவறுகள் நடக்கிறது என்றால் அசல் பரிந்துரைகளிலேயே தவறு இருக்க வேண்டும் அல்லது வழிமுறைகளை பின்பற்றுவதில் குளறுபடி ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த விவகாரத்தை மத்திய அரசு உயர்மட்ட அளவில் கொண்டு சென்றிருப்பதாகவும் பிரதமர் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் கூறினார். மேலும் இளைஞர்கள் தொடர்பான விவகாரம் என்பதால் இதனை மிக தீவிரமான ஒன்றாக மத்திய அரசு கருதுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய செயல்முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதனை வெளிப்படையாக கூறினால் அதன் குறிக்கோள் வீணாகிவிடும் என்றும் துஷார் மேத்தா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேர்வுக்கு முன்பும் பின்பும் நடைமுறைகளை பலப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களது குடும்பத்தினரையும் மனதளவில் பாதிக்கிறது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்த நீட்டிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேலும் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் ஈரான் தரப்பிலிருந்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதலை தொடங்கிய நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனையடுத்து கத்தாரில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்கள் நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான வரைவு ஒப்பந்தம் தயார் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க மாட்டோம் என்ற நிபந்தனையை ஈரான் ஏற்க வேண்டும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் எவ்வித சுங்க கட்டணமும் வசூலிக்காமல் கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல வேண்டும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்புகளை சர்வதேச அணுசக்தி முகமையுடன் இணைந்து அமெரிக்கா தோண்டி அழிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் ட்ரம்ப் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் போர் ஒப்பந்த நீட்டிப்பு வரைவில் இடம்பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே ஈரான் தரப்பிலிருந்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க உயர் அதிகாரிகளுடன் ட்ரம்ப் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எட்டப்படாததால் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் விவகாரத்தில் இழுபறி நீடித்து வருகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தானை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. நடப்பு IPL சீசன் கிளைமாக்ஸை எட்டியிருக்கும் நிலையில் சண்டிகரில் நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியில் வழக்கம் போல அதிரடி காட்டிய வைபவ் சூரியவன்ஷி 47 பந்துகளில் 96 ரன்கள் விளாசி 2வது முறையாக நூலிலையில் சதம் வாய்ப்பை கோட்டை விட்டார். அவர் 8 பவுண்டரிகள் 7 சிக்சர்களை விளாசினார். சூரியவன்ஷி அதிரடி ஆட்டத்தின் உதவியோடு 20 ஓவர்களில் 6 விக்கெட்
இழப்பிற்கு 214 ரன்களை ராஜஸ்தான் குவித்தது. சற்று கடின இலக்கோடு களமிறங்கிய குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் மற்றும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அடித்து விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். 58 ரன்கள் அடித்த சாய் சுதர்சன் பவுண்டரிக்கு பந்தை அடித்தபோது பேட் கை நழுவி ஸ்டம்பின் மீது விழுந்ததால் ஹிட் விக்கெட் ஆகி வெளியேறினார். கடந்த பெங்களூரு அணிக்கு எதிரான முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்திலும் இதேபோல சாய் சுதர்சன் ஹிட் விக்கெட் ஆகி வெளியேறினார். மறுமுனையில் நங்குரம் போல நிலைத்து நின்று ஆடிய சுப்மன் கில் 15 பவுண்டரி 3 சிக்சர்களோடு 104 ரன்கள் விளாசி அணிக்கு வெற்றியை தேடி தந்தார். 18.4 ஓவர்களில் 219 ரன்கள் குவித்து வெற்றி வாகை சூடிய குஜராத் அணி இரண்டாவது அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூருவோடு குஜராத் அணி பலப்பரீட்சை நடத்துகிறது. கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி, காவேரிப்பட்டினம், பர்கூர், ஆலப்பட்டி, குந்தாரப்பள்ளி, வேப்பனஹள்ளி, வேலுமலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, பெருமாநல்லூர், ஊத்துக்குளி பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதேபோன்று ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சோலார், திண்டல், சித்தோடு, பவானியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் பொய்யப்பட்டி கிராமத்தில் மின்கம்பம் முறிந்து விழுந்தது. பொய்யப்பட்டியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் அரூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.